பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நல்ல மனமகிழ்ச்சியான வேளையில் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்ற நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்களுக்கு ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நம்பிக்கை தொலைக்காட்சியில் பார்க்கிறீர்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துகிறீர்கள். அநேகர் இந்த செய்தியை பார்த்து நாங்கள் நன்மை பெற்றோம் என்று சொல்லி ஜெப மையத்திற்கு எனக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த செய்தி என்னவென்று சொன்னால், இதோ அப்படின்னு சொல்லி ஏசாயா 29ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதை வாசி கேட்கலாமா? ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். பாருங்க, இந்த நாட்களிலே நாம வாசித்த அந்த வசனத்தை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், இதோ அப்படின்னு சொல்றார். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் அற்புதம் எப்படி நடக்கிறது என்பதை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். நிறைய பேர் அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க சொன்னீங்க, நான் அற்புதம் பெற்றுக்கொண்டேன். ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு, ஐயா இன்றைக்கு வந்த செய்தி அது எனக்காகவே பேசுனீங்க. அது மட்டும் இல்லை, அந்த செய்தியில் கடைசியில் ஜெபிக்கும் போது எனக்கு என்னிடத்துல ஒரு வல்லமை இறங்கினது போல நான் உணர்ந்தேன்னு சொன்னாங்க. அதற்காக உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் இந்த வார்த்தை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோகத்தின் தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையில் நீர் எங்களோடு பேசுகிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றிப்பா. ஆமாம் ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை இதோ அற்புதமும் அதிசயமான ஆண்டவரே ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. அதிசயத்தை செய்வீர், அதுக்காக உமக்கு நன்றி. வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும். யார் யார் தொலைக்காட்சி முன்பு ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்களோடு பேசுங்க ஆண்டவரே. என் கூட ஆண்டு பேச மாட்டாரா? எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்கிற கேள்வியோடு அநேகர் இன்றைக்கு தொலைக்காட்சி முன்பு அமர்ந்து இருக்கிறாங்க. இல்லை, பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்பா. கடந்த வாரத்தில் செய்தியை பார்த்து அநேகர் விடுதலை பெற்றார்கள் அப்பா. இன்றைக்கும் விடுதலை பெற வேண்டாம், இன்றைக்கும் விடுதலை பெற்று உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவர். நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். சார், அந்த இதோ அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அற்புதமும் அந்த அற்புதம் எப்படி நடக்கிறது? ஆண்டவர் ஆகிய இயேசு எப்படி இந்த உலகத்திலே அற்புதம் செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே நாம வாசிக்க கேட்ட ஒரு வசனத்தை மீண்டுமாக நாம் வாசிக்க கேட்போம். 13ஆம் அதிகாரம் லூக்கா 13, 11, 12. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தனது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். இந்த நாளில் நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையிலே நாம் அறிந்து கொண்ட செய்தி என்னவென்று சொன்னால், அருமையானவர்களே, பலவீனப்படுத்தும் ஆவி. அதுதான் நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய வார்த்தை உங்களுக்கு சொன்னேன். இப்போதும் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை யார் அப்படி என்றால் பலவீனப்படுத்தும் ஆவி அவன் நுகத்தை முறித்து எந்த நுகங்கள் முறிக்கப்படவில்லையோ அதை முறிக்கிற ஆண்டவர் நுகங்களை முறித்து
கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலவீனப்படுத்தும் ஆவி. ஜெப ஆலயங்களிலே இயேசு போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெப ஆலயங்களிலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டவருடைய போதனையை கேட்கும் போது அந்த ஆவிக்கு உள்ளே இருக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த அம்மாவை பலவீனப்படுத்திக் கொண்டிருந்த 18 வருஷமா பலவீனப்படுத்திக் கொண்டிருந்த அந்த ஆவி அவளை நிமிர விடாதபடி, மீண்டும் சொல்கிறேன், ஒரு ஆவி ஒரு மனிதனை பலவீனப்படுத்துமையானால் நிமிர முடியாது, நிமிர முடியாது. ஒரு முறை திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்காடு பக்கத்தில் சிதம்பராபுரம் என்கிற ஒரு ஊர் இருக்குது. சில வருடங்களுக்கு முன்பதாக அங்கே ஜெபிக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு அழைத்தார்கள். அங்கே இருக்கிற அந்த ஐயா, அவர் மிலிட்டரியில் ஒரு பெரிய ஆபீசரா இருந்தார். அவருக்கு திடீரென்று பார்வை கொஞ்சம் கொஞ்சமா பார்வை இல்லாமல் போய் 2 கண்ணுமே அடைக்கப்பட்டுச்சு. கண்ணு தெரியாமல் ஆகிவிட்டது. அங்கிருந்து அவர்களை கண்ணு தெரியாதவர்களை அழைத்து கொண்டு வந்தார்கள். கண் டாக்டரிடத்தில் போய் பார்க்கிறார்கள். எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். கண்ணு தெரியாம சில வருஷங்களா இருக்கிறாங்க. என்னை ஜெபிக்க அழைத்தார்கள். ஐயா, கண்ணு தெரியாம இருக்கிற ஒரு பிரச்சனையா இருந்தா கூட இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, எனக்கு இரவுல கெட்ட சொப்பனம் வருது, தூக்கமே வரல, தூக்கம் வரல, பயமா இருக்குது, யாரோ உன்னை கொலை பண்ணிடுவன் சொல்ற மாதிரி இருக்கு, இந்த பிரச்சனை எனக்கு நீங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ஐயா குடும்பத்துல ஜெபம் பண்ணும் போது, அப்போ அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி அவங்களை பலவீனப்படுத்தி அவர்களை தூங்க விடாமல் பண்ணி கொண்டிருந்த அந்த ஆவி சத்தம் போட ஆரம்பிச்சது. என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் இவங்களை விட்டு போக மாட்டேன், இந்த உடம்புல இருந்து இவங்களை சாகடிக்காம போக மாட்டேன்னு சொல்லுது. உடனே யார் பிசாசு சொன்னா, யாரோ ஒருத்தர் அவங்களை அனுப்பி வச்சிருந்தாங்களா இவங்களை காலி பண்றதுக்காக. உடனே அந்த தேவ சமூகத்துல முழங்கால நின்று அந்த ஐயாவுக்காக ஜெபம் பண்ற. ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை இறங்குது. ஒரு வல்லமை இறங்கும் போது அவங்களுடைய கண்கள்ல இருந்து ஒரு அழுக்கா தண்ணி போல அப்படி கண்ணீர் வருது போல, அதோட அழுக்கான ஒரு தண்ணீர் வருது, அழுக்கான தண்ணீர். உடனே சொல்றாங்க, ஐயா என் கண்ணுல இருந்து ஏதோ ஒண்ணு போகுது வெளியே அப்படின்னு சொல்றாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஜெபம் பண்ண அந்த கண்ணில் இருக்கிற அந்த சாத்தானுடைய கிரியைகள், பிசாசின் கிரியைகள் கொஞ்சம் கொஞ்சமா அது இறங்குது. ஜெபம் பண்ணி முடிக்கும் போது அவருடைய கண்ணு மங்களா தெரிய ஆரம்பித்து விட்டது. கண்ணே தெரியாத அவருக்கு கண் மங்களாக தெரிய ஆரம்பித்தது. அப்படி நேரத்தில் வெளியே அந்த தெரு பருக்கிறாங்க, முத்தம் பெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பெருக்கிட்டு இருக்க பார்த்தா அங்க இருந்து ஒரு தாயத்து வெளியே வருது. அந்த கல்லுக்கு நடுவுல இங்க ஜோமணிக்கிட்டு இருக்கோம், அங்க தாயத்து வெளியே வருது. உடனே சொல்றாங்க, ஐயா தாயத்தை பாக்குறேன். அதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ணாதங்க, அதை அப்படியே போட்டுருங்க அப்படி சொல்லி ஜோமணி அதை அப்படியே எடுத்து தூக்கி போட்டுட்டு அதை ஒரு குழி தோண்டி வேற இடத்துல புதைச்சிட்டு ஜோமணி தண்ணி தெளிச்சு விட்டோம். தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு வெளியே உள்ள வந்து பாக்குறேன், இவரு கண்ணு நல்லாயி போச்சு. கண்ணு நல்லாயிட்டேன், ஐயா நான் நல்லாயிட்டேன், எனக்கு நல்லா இருக்குது, நல்லா இருக்கேன், நான் நல்லா. அவர் எழும்பி குதிக்க சந்தோஷப்பட, இப்படி ஒரு அற்புதம் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா இருக்கிறாருங்க. ஆண்டவர் பெரியவர். சில வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு செய்த அற்புதம் இன்றைக்கும் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறார். சரியானபடி கண்ணு தெரியல, காது கேட்கல, நடக்க முடியல, எப்போ பார்த்தாலும் கீழ் மூச்சு மேல் மூச்சு அடிக்குது,
தூக்கம் வரலைங்கிறீங்களா? அந்த பலவீனப்படுத்துகிற அந்த ஆவி என்றைக்கே இயேசு உங்களை அற்புதமாய் செய்ய போறார். சொல்லிட்டார், இதோ அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ள உங்களுக்குள்ள இயேசு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபாலயத்துல இயேசு பிரசங்கம் பண்றார், போதகம் பண்றார். எவ்வளவு பேர் அந்த போதகத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த அம்மாவுடைய பிரச்சனை நிமிர முடியல. எல்லாரும் போதனை கேட்கிறாங்க, இந்த அம்மாவும் கேட்கிறாங்க. ஆனா இந்த அம்மாவால நிமிர முடியல. அருமையானவர்களே, எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க, சந்தோஷம் பார்க்கறாங்க. எனக்கு அந்த சந்தோஷம் இல்லை நினைக்கிறீங்களா? என் கணவர் என்னைக்கு மனம் திரும்புவா, என் பிள்ளைகள் என்னைக்கு திருந்துவாங்க, என் பாரு பிள்ளைகள், என் மருமக என்றைக்கு திருந்துவாங்க, என் மாமியார் என்றைக்கு மாறுவாங்க. ஐயோ, என் குடும்பத்திலே நிம்மதி இல்லையே, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே. சமாதானம் கிடைக்குமா? உங்க குடும்பத்துல ஒரு அற்புதமான காரியங்களை இயேசு செய்ய போகிறார். அற்புதமான காரியங்கள். யாரோ உங்களுக்கு விரோதமாய் செய்வன செய்து விட்டார்கள், அது நிமித்தமா எனக்கு வருகிற வருமானம் எல்லாம் போய்விட்டது நினைக்கிறீங்களா? வருமானங்கள்லாம் போய்விட்டது. மீண்டும் இயேசு உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஜெப ஆலயத்துல பிரசங்கம் பண்ணும்போது எல்லா ஜனங்களும் கேட்கிறாங்க. ஆனா இந்த அம்மா பாருங்க, அந்த அவங்களுடைய வியாதி, அவங்களுடைய காரியம் என்னன்னா நிமிர முடியல. இப்போ இயேசு, நம்ம வாசிக்க கேட்ட மாதிரி, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து பார்க்கிறார் எல்லாரையும். ஆனால் இந்த ஸ்திரியை இயேசு அழைக்கிறார். அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இந்த செய்தியை பார்க்கிற உங்களை இயேசு அழைக்கிறார். அழைத்து, என்ன இயேசு அழைக்கிறாரே? நான் கிறிஸ்தவன் இல்லையே. கிறிஸ்தவனை மட்டும் இயேசு அழைக்கல. அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே. அந்த இயேசு இன்றைக்கு உங்கள் அருகாமையில் நிற்கிறார். ஏதோ ஒரு வருத்தத்தோடு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்க அல்லவா? அந்த பாரத்தை மாற்றுகிறதற்காகவே இயேசு மத்தேயு 11:28 சொல்றாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு 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 தாங்க, உங்களுக்கு தான், உங்களுக்கு எனக்கா? ஆமா, பாரம் சுமக்கிறீங்கல்ல, அந்த பாரத்தை நீக்கிறதுக்காக தான் இன்றைக்கு இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சியை நீங்க பாக்குறீங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க கேட்கிறீங்க. உங்க பாரத்தை மாற்றுறதுக்காக, உங்க பாரத்தை மாற்றுகிற தெய்வம். ஜெபாலயத்துல பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் செய்தி கேட்டிருக்காங்க, இயேசுவோட செய்திய. ஆனா இயேசு அழைப்பு கொடுத்தது பாருங்க, இயேசு அவளை கண்டு இன்றைக்கு தொலைக்காட்சி முன்பாக பார்க்கிற உங்களை இயேசு காண்கிறார். எங்க பாக்குறீங்க? நீங்க பார்க்க முடியல, ஆனா இயேசு உங்களை பார்க்கிறாருங்க. இயேசு உங்களை பார்க்கிறார். உங்களனா வெறும் முகத்தை மட்டுமல்ல, உங்களுடைய இதயத்தில் இருக்கிற பாரங்கள், உங்களுடைய இதயத்தில் இருக்கிற வேதனைகள், உங்களுடைய இதயத்தில் இருக்கிற கவலைகள், உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுற கிரியைகள் எல்லாவற்றையும் பார்த்து இன்றைக்கே இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். நம்புறீங்களா? இயேசு உங்களை பார்க்க, இயேசு அவளை கண்டு. எல்லாம் யாரும் அவளை பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அம்மாவை. அது ஒரு கூனி போதுங்க, அது ஒரு கூனி போது, இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. சொல்றாங்க அவங்களாங்க, அவங்க அவ்வளவுதாங்க, இனி அந்த குடும்பம் எழும்பவே செய்யாதுங்க, அவ்வளவுதான். நல்லா இருந்த குடும்பம், ஆனா இப்போ இப்படி இருக்கு. இனி அவங்க எப்படி இல்ல, நிமிர செய்கிற இயேசு உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை மாற்றி உங்களை நிமிர செய்கிற தேவன். நம்புறீங்களா? என் வாழ்க்கையில என்னை அவர் நிமிர செய்வார். நம்புறீங்களா? நிச்சயமா, நிச்சயமா இயேசு உங்களுடைய வாழ்க்கையில நிமிர செய்வார். அவர் முதல்ல அந்த அம்மாவை பார்க்கிறார், கண்டு, இரண்டாவது
தம்மிடத்தில் அழைத்து, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு, மகனே மகளே என்னிடத்துல வா, உனக்கு அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக உங்க ஜனங்களுக்கு மத்தியில ஒரு அதிசயத்தை செய்ய போறேங்கிறார். அற்புதமா என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில தாங்க, உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஒரு முறை குஜராத்தில் பரோடாவில் ஒரு வீட்டில் ஜெபிக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்க அங்கே உட்கார்ந்துருக்கும் போது ஒரு அந்த அம்மா, அந்த சிஸ்டருடைய தம்பி வர்றாங்க. வந்து, எனக்கு பாம்பேயில் ஒரு வேலை கிடச்சிருக்குது, அந்த வேலை, அவர் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், எனக்கு ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை கிடச்சிருக்குது, சரி அக்காட்ட சொல்லிட்டு ஜோமுன்ட்டு போகலான்ட்டு வர்றாரு. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் இருக்கிறேன். உடனே அவரை பார்த்து சொன்னேன், நீங்கள் பாம்பேயில் வேலை செய்ய மாட்டீங்க, ஆண்டவர் உங்களை 3 மாதத்துக்குள்ளே வெளிநாட்டுக்கு கொண்டு போக போகிறான்னு சொன்னேன். 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, பாம்பேயில் நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க, அதுக்குள்ள காரியங்களை செய்யுங்க அப்படின்னு. அப்படியே அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இது எப்படி? நிச்சயம் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை சொல்லிட்டேன். உடனே பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவர் அதை அப்படியே விசுவாசித்தார். ஜோமனி விடுங்கன்னாரு. முழங்கால் போட்டேன், ஜோமனி அனுப்பினா நான் வெளிநாட்டுக்கு ஆண்டவனை கொண்டு போறான்னு சொல்லி. இந்த 3 மாதத்திற்குள்ள அவங்க அக்கா அத்தான் அவங்க வந்து வெளிநாட்டில் வேலை செய்யறாங்க. அவர் வேலை செய்யற இடத்துல இவர் படிச்சிருக்கிற ஒரு படிப்பு கேட்ட ஆள் அங்க தேவை. உடனே அவங்க மாமா சொல்றாங்க, அவங்க அத்தான் சொல்றாங்க, உன் தம்பி என்ன செய்யறாப்ப? உன் தம்பி இந்த மாதிரி ஒரு இடத்துல இல்லை அங்கே வேலைக்கு ஜாயின் பண்ண வேண்டாம்னு சொல்லி இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணலான்னு சொல்லி கடைசியில் 3 மாதத்திற்குள்ளவே வெளிநாட்டுக்கு போனாருங்க. நல்ல சம்பளம். யார் அவர் தெரியாது. ஆனா அன்னைக்கு இயேசுவோட வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். இன்னொரு பிரதர் வர்றாரு. வரும்போது சொன்னாரு, பிரதர் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. இன்னையிலிருந்து 17வது நாள் நீங்க வேலைக்கு போகாதுங்க, நீங்க உங்க வேலைக்கு போக வேண்டாம், வீட்டில் உட்கார்ந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னு. உடனே அவங்க கேரளாக்காரங்க அப்படியா சரின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அப்படியே அவங்க நம்புறாங்க. நம்பி உடனே 17வது நாள் நான் அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். 16வது நாள் எனக்கு ஃபோன் பண்றாரு. என்ன பண்ணு கேட்குறேன். இல்லை, நாளைக்கு தான் 17வது நாள், நீங்கள் இங்கே பரோடாவுக்கு வந்திருக்குமோ நீங்கள் சொன்னீங்கல்ல, 17வது நாள் வீட்டில் நீங்கள் இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆஃபீஸ் போக வேண்டான்னு சொன்னீங்கல்ல, அதனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஜெபம் உபவாசம் போடலான்ட்டு. அப்படியா, சரி இப்போ ஆண்டவர் கூட சொன்னாரா நீங்கள் செய்யுங்க அப்படின்னு உபவாசம் போட்டு அன்னைக்கு 17வது நாள் வேலைக்கே போகல. அவர் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். நானும் இங்கே ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே பாவம், அவருக்கு எதுக்கு இதை நீங்கள் சொன்னீங்கன்னு தெரியல, எனக்கு தெரியல, ஆனால் அவர் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறாரு, அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி 17வது நாள் நைட்டில் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னன்னு சொல்லி கேட்குறேன். ஐயா, நான் எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு நான் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன்னா முதல்ல நான் தான் காலியாகிருப்பேன். என்ன விஷயம்னு சொல்லி கேட்டா, இவருடைய ஆஃபீஸ், அவருடைய சீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பைலர் ஒன்று வெடிச்சு கிட்டத்தட்ட 7-8 பேருக்கு மேலே காலி. 7 பேரோ 8 பேரோ சொன்னாங்க காலி. ஆனால் இவர் மட்டும் தப்பிச்சுக்கிட்டாரு. காரணம், அன்னைக்கு வேலைக்கு போகாதனால. அருமையானவர்களே, இயேசு எல்லாவற்றையும் காண்கிறார். அவர் முகத்தை மட்டும் காண்கிற தேவன் அல்ல, அவர் இருதயத்தை காண்கிறார். உங்களுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து இயேசு உங்களை விடுதலையாக்குறார். நம்புறீங்களா? இந்த நாளில இயேசு முதல்ல அந்த அம்மாவை கண்டார். 18 வருஷமா பலவீனத்தோடு இருக்கிற அந்த அம்மாவை தேவன் பார்க்கிறார். நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா? இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறா. இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை சொல்லிட்டாங்களே, கவலைப்படாதங்க, அவ்வளவுதான் நீங்க சொல்லிட்டாங்க, கவலைப்படாத. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறார். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இன்றும் அருமையான எத்தனையோ காரியங்கள், இயேசு செய்த காரியங்களை சொல்ல வேண்டுமானால் எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும்.
ஆனால் இன்றைக்கு இயேசு, ஏன்னா அவர் ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, எல்லா ஜனங்களும் கேட்குறாங்க. ஆனால் இயேசு யாரை பார்க்குறாரு தெரியுமா? பலவீனத்தோடு 18 வருஷமாக நிமிர முடியாம இருக்கிற அந்த அம்மாவை இயேசு பார்க்கிறார். இப்ப நீங்க பார்க்குறீங்களா? இயேசு உங்களை பார்க்கிறாருங்க. இயேசு உங்களை பார்க்கிறார். உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய வியாதி, எனக்கு இருக்கிற வியாதி யாருக்கு தெரியும்? எனக்கு இருக்கிற வியாதி யாருக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? உங்க வியாதியிலிருந்து இயேசு உங்களை விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். முதல்ல பார்க்கிறாரு, இரண்டாவது அழைக்கிறார். இன்றைக்கு இந்த இயேசு இன்று அற்புதம் செய்த அந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை இயேசு அழைக்கிறார். உங்க பிரச்சனையை அவரிடத்துல சொல்லி பாருங்க, நிச்சயமா இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அழைத்து, ஸ்திரியே உன் பலவீனத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டாய். பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். இன்னைக்கு எங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு தான் விடுதலை. உங்களுக்கு, ஆமா, இயேசு உங்களை விடுதலையாக்க போறா. விடுதலையாக்கப்பட்டாய் அந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா விடுதலை. அவர் என்ன செய்யறார் தெரியுமா? 13வது வசனத்துல அவள் மேல் தமது கைகளை வைத்தார். கைகளை வைக்கிறார். நாங்க எங்க இருக்கிறோம், நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நீங்க ஒரு நிமிஷம் கண்களை மூடி பாருங்க. இயேசுவின் தொடுதலை நீங்க உணர முடியும். இயேசுவின் தொடுதலை நீங்கள் உணர முடியும். இயேசு உங்களை தொடுகிறவராக இருக்கிறார். இயேசு உங்களை தொட்டு சுகமாக்குறவராக இருக்கிறார். இயேசு உங்களுடைய வியாதி எந்த நேரத்தில் வியாதியோ அங்க இப்பொழுது வல்லமை அனுப்புகிறார். அந்த வல்லமை அனுப்பி இயேசு உங்களை சுகமாக்குறவராக இருக்கிறார். தமது கையை வைத்தார். இயேசு தமது கையை அவள் மேல வைத்தார். இன்றைக்கு என்ன வியாதியோடு நீங்க இருக்கிறீங்களோ உங்க மேல இயேசுனுடைய கையை அவர் வைக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க, நீங்க பார்க்கலாம். இந்த நேரத்தில் கண்களை மூடி இயேசுவே என்னை தொடும் என்று சொல்லுங்க. இயேசு உங்களை தொட போகிறார். உங்களை தொட்டு இயேசு சுகமாக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வேளையில ஒரு நிமிஷம் எல்லாம் அப்படியே தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்து இருக்கிற நீங்க அப்படியே கண்களை மூடுங்க, பார்க்கலாம். கண்களை மூடி இயேசுவே அப்படி சொல்லுங்க. உடைய இருதயத்துல கைகளை வைத்து இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு கிறிஸ்தவர்களின் தெய்வம் மட்டுமல்ல, இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். யார் யார் என்ன பிரச்சனைக்குள் இருக்கிறாங்களோ அத்தனை பிரச்சனையும் நீக்கி விடுதலை ஆக்குறதுக்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தா. இயேசு உங்களுக்காக தாங்க இந்த உலகத்திற்கு வந்தா. நமக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தா. நான் உலகத்தின் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக தான் இயேசு வந்தா. இன்றைக்கு உங்களை பார்க்கிறார். நம்புறீங்களா? உங்களை தாங்க. உங்களை என்ன பார்க்கிறார்? ஆமா, உங்களை தான் இயேசு பார்க்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உங்களை பார்க்கிறார். அது மட்டும் உங்களை அழைக்கிறார். ஒரு விஷயம், கண்களை மூடுறீங்களா? எல்லா கண்களை மூடி அப்படியே கண்களை மூடி இயேசுவேன்னு சொல்லுங்க, பார்க்கலாம். இயேசுவே கூப்பிட்டு பாருங்க. நீங்க யாரு, எந்த மதம், எந்த ஜாதி, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஏழைகள் பணக்காரர்கள் அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க கண்ணை மூடி இயேசுவே என் வியாதியை மாற்றுங்க. இயேசுவே எனக்கு விரோதமா இருக்கிற பில்லி சூனிய கட்டுகளை மாற்றுங்க. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, கேளுங்க. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறான். நிகழ்ச்சி மூலமாக எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு அற்புதம் செய்கிறா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க மறைஞ்சு நிக்கிறீங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறா. டிவி மூலமா சத்தம் மட்டும் தான் கேட்குறீங்க, உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்கிறா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யூடியூப் மூலமா கேட்குறீங்களா? ஃபேஸ்புக் மூலமா கேட்குறீங்களா? உங்களுக்கு இருக்கிற வியாதி, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இயேசு அற்புதம் செய்கிறா. இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிறா. என்ன வியாதியா இருந்தாலும் சரி, கவலைப்படாதீர்கள். கொரோனாவிலிருந்து எத்தனை பேரை சுகமாக்கி ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்திருக்கிற. கொரோனா நாட்களில் நம்முடைய டிவி ஊழிய ஆரம்பித்தோம் 2020. ஆனால் அந்த நாட்களில் எத்தனை பேர் கொரோனா வியாதியிலிருந்து விடுதலை பெற்று இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறாங்க. உங்களுக்கும் இயேசு, நீங்கள் ஏதோ ஒரு வியாதி, ஏதோ நீங்கள் பயந்துகிட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கு உங்களை தான் அவர் பார்க்குறாருங்க. உங்களை காண்கிறார். எப்படி அந்த அம்மாவை கண்டாரோ, எப்படி அந்த 18 வருஷமா கூனியா இருங்க அந்த அம்மாவை பார்த்தாரோ, அந்த ஸ்திரியை பார்த்தாரோ, உங்களை இன்றைக்கு பார்க்குறார். என்ன பார்க்குறார்? ஆமே, ஹல்லேலூயா. உங்களை பார்க்குறாருங்க. உங்களை பார்க்கறது மட்டுமல்ல, உங்களை அழைக்கிறார். என்னை அழைக்கிறார். ஆமே, உங்களை தான் அழைக்கிறார். அழைக்கிறது மட்டுமல்ல, உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை என்னைக்கே எஸ் power in the name of Jesus. அந்த பலவீனங்கள் நீங்குது. பலவீனத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியே போகுது. எஸ், நன்றிப்பா. இன்றைக்கு அந்த பலவீனத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கைகளை வைக்கிறாருங்க.
கைகளை வைக்கிறார் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்க வியாதி இன்றைக்கு மாறுகிறது. ஆமென். அவர் உங்களை தொடுறாருங்க, உங்களை தொடுற இயேசு தொடுறார். நன்றி. இன்றைக்கே ஒரு சுகமளிக்கிற வல்லமை, இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை, இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவே, அருமையான கர்த்தாவே, இந்த வியாதியோடு இருக்கிற இந்த சகோதரியை தொடும் ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற சகோதரனை தொடும் ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற இந்த ஐயாவை தொட்டு சுகமாக்கும், இந்த அம்மாவை தொட்டு சுகமாக்கும் இயேசுவின் நாமத்தில். சிறுபிள்ளையை தொடும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் சிறுபிள்ளையை தொட்டி சுகமாக்கும் ஆண்டவரே. சுகமளிக்கிற வல்லமை இறங்கிறதுக்காக நன்றிப்பா, இறங்கி கொண்டிருக்க நன்றிப்பா, அற்புதம் செய்திருக்கா நன்றி. இயேசுவின் நாமத்தில் தெய்வீக வல்லமை இறங்கிறதுக்காக நன்றிப்பா. ஐஸ்வரா, நீ தொட்டிருக்கீங்க, அதுக்காக நன்றி. அநேகர் சுகமாக்கிட்டீங்க, அதுக்காக நன்றிப்பா. தொடர்ந்து விட நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ வல்லமை நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, அற்புதம் செய்ததுக்காக நன்றி. தொடர்ந்து விட நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. கிருபை தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியா இருங்க. நீங்கள் பெற்ற அற்புதத்தை எங்களுக்கு தெரிவிக்கும்படியாக கீழே ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பேசுவீங்களானா உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், ஆலோசனை கொடுப்போம். ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் கூட நீங்கள் இந்த சத்தியத்தின் மூலம் இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அக்கம் பக்கம் இருக்கிற சபைகள், அக்கம் பக்கம் இருக்கிற பாஸ்டர்ஸ் யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்து அங்கே இருக்கிற சபைகளுக்கு நீங்கள் போங்க. அவங்க இன்னும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் ஆண்டவருக்குள்ள இருங்க, ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9566954983 மற்றும் 6374344482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmt tvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.